அன்னைக்கு காலையில் 6 மணி இருக்கும். மலை அடிவாரத்தோட மெல்லிய காத்தையும் அந்த இமயமலையையும் ரசித்தபடி எங்கள் அழகான மார்னிங் ஆரம்பிச்சுது. நாங்கள் இருந்த ஹோட்டல் இங்கே நேபாளில் இருக்கிற ரொம்ப ஸ்பெஷலான ஹோட்டலில் ஒன்று. ஹோட்டலோட வியூவிங் பாயிண்ட்லேருந்து பார்த்தா இந்த உலகத்தோட மொத்த அழகும் கொட்டி கிடக்கிற இடமா இது அப்படின்னு உங்கள் மனசே கேட்கும். அப்படி ஒரு வியூ, கிளைமேட் எல்லாமே. ஓகே, எல்லாருக்கும் காலை வணக்கம். நாங்கள் எங்கே இருக்கோம்னு தெரியுதா? நாங்கள் வந்து ஆக்சுவலி நாகர்கோட் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி தெரிகிறது வந்து அந்த ஹிமாலயன் மவுண்டன் ரேஞ்ச். உங்களுக்கு தலை சுற்றுதா? எனக்கும் சுற்றுது, அதனால நிறுத்திட்டேன். ஸோ வந்து நாங்கள் இப்போ அந்த ஹிமாலயன் மவுண்டன் ரேஞ்ச் பக்கம் இருக்கிறோம். ஸோ எங்களுக்கு முன்னாடி அந்த ஃபுல் மவுண்டன் ரேஞ்ச் தெரியுது. நாங்கள் வந்து அந்த சன்ரைஸை எங்கள் ரூம்லேருந்தே பார்த்தோம். அது ஒரு தனி சுகம். அப்படியே ஒன் பை ஒன் அந்த சன் வெளியில் வந்து நாங்களும் அப்படியே அங்கே நின்று கொஞ்சம் நேரம் ஃபீல் பண்ணதெல்லாம் மறக்க முடியாது வாழ்க்கையில். ஸோ அப்படி அழகாக இருந்துச்சு. இந்த அழகான வியூவை ரசிச்சுட்டு, இந்த அருமையான பிரேக்ஃபாஸ்ட்டை ருசிச்சுட்டு கிளம்ப மனசே இல்லாமல் துளிக்கல்ங்கிற ஒரு இடத்துக்கு மெதுவாக போனோம். ஸோ நம்ம இப்போ துளிக்கல் அப்படின்ற ஒரு இடத்துல வந்திருக்கோம். இங்கே வந்து ஆக்சுவலி ஒரு ட்ரெடிஷ்னல் வில்லேஜ் செட்டிங்கில் இங்கே நிறைய திங்ஸ் இருக்கான், ட்ரெடிஷ்னல் ஃபீலில். அதனால தான் பின்னாடி இருக்க வீடெல்லாம் பார்த்திங்கன்னா பிரிக்ஸால் கட்டியிருக்க மாதிரி இருக்கும். எல்லா வீடும் பிரிக்ஸால் தானே கட்டுவாங்கன்னு சொல்லாதீங்க, பட் இது இன்னும் ப்ராமினெண்ட்டாக தெரியும். ஸோ என் பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ரோடு தெரியுதா? அப்படி இங்கே போகுதா? இங்கே தான் வந்து அந்த ட்ரேட் ரூட்டாக பிட்வீன் நம்ம டிபெட் அண்ட் இந்தியாவுக்கு உள்ள ட்ரேட் ரூட் வந்து இங்கே தான் போகுது. நம்ம வந்து பந்திப்பூர் வில்லேஜில் கொஞ்சம் பார்த்துருப்போம். இப்போ வந்து இது வந்து மீதி. ஸோ இது ஒன் ஆஃப் அவங்களோட ரெஸ்ட் பாயிண்ட்ஸ் தான். ஸோ இங்கே வந்து கொஞ்சம் சிட்டிலேருந்து ரொம்ப தூரம் தள்ளி இருக்கனால ஸ்டில் அந்த ஓல்டன் ஃபீல், அந்த ஹெரிட்டேஜ் எல்லாமே அப்படியே இருக்குது. ஸோ அங்கே தான் இருக்கிறோம். நான் சொன்ன மாதிரி முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன், இங்கே இருக்கிற எல்லாருமே வீட்டுக்குள்ளே இருக்கணுன்றதை விட வெளியில் உட்காந்துருக்கணுன்றதை விரும்புகிறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் வெளில உட்காந்துருக்காங்க, அங்கே பார்த்தீங்கன்னா அங்கேயும் வெளில உட்காந்துருக்காங்க. எல்லாருமே வீட்டு வாசலில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, சூரியன் ஒளி படுற மாதிரி. ஸோ அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட். நம்ம ஊரில் கோலம் போடுவோம்ல, அதே கான்செப்டில் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டு க்ளீன் பண்ணி அதில் வந்து இந்த குங்குமம் மாதிரி சில விஷயங்களை வச்சு டெய்லி காலையில் வந்து சாமி கும்பிட்றாங்களாம். இந்த வீட்டுக்கு வந்து செல்வம் வந்து பொங்கணும், எந்த ஒரு கெட்டதும் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக. ஸோ இதுதான் வீடு வாசலில் கோலம். இப்படியே கிராமத்தை ரசிச்சுட்டே வந்தப்போ ஒன்று பார்த்தோம். ஒரு கிராமத்துக்கு நடுவில் கோவில்கள். பெருமாள் கோவில் பக்கத்திலேயே புத்தர் கோவில், அதுக்கு பக்கத்திலேயே ஆஞ்சநேயர் கோவில், அதை பார்த்த மாதிரி அம்மன் கோவில். இப்படி எல்லா நம்பிக்கைகளும் ஒரே இடத்தில் வேரூன்றி இருக்கிறத நான் சிங்கப்பூருக்கு அடுத்து இங்கே தான் பார்க்குறேன். இங்கே உள்ள ஹிந்துவிசமில் என்ன பிலீவ் பண்ணுறாங்க அப்படின்னா, பெருமாளோட அவதாரத்தில் ஒன்று தான் வந்து புத்தர் அப்படிங்கிறத இங்கே நம்புகிறாங்க. இந்த உலகத்தில் வந்து பீஸ் இருக்கணும், இந்த உலகத்தில் வந்து அமைதி வந்து நிலவணும் அப்படிங்கிறதுக்காக பெருமாள் அவதரித்து வந்து புத்தராக வந்தார் அப்படிங்கிறத இங்கே நம்புகிறாங்க. அண்டு ஹிந்துவிசமில் ஒரு பார்ட்டாக தான் புத்திசத்தையே அவங்க வந்து வச்சுருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் நாளடைவில் வந்து புத்திசம் வந்து அவங்களுக்கான ஒரு மதமாக மாறிடுச்சு. ஆனாலும் அதை வந்து இங்கே வந்து இன்னுமே வந்து ஹிந்துவிசமில் ஒரு பார்ட்டாக தான் வச்சுருக்காங்க. அப்படியே ஒரு கொய்சிவாக வாழ்கிறாங்களே எல்லோரும். ஆமாம், அப்படியே லைக் நீ அந்த இடம், நான் இந்த இடம்னு பார்க்காம நம்ம எல்லோரும் சேர்ந்து எடுக்கலாம். லைக் ஒரே இடத்துக்கு வந்திருக்கோம், கடவுள் எல்லாமே ஒன்று தான். ஆமாம், அந்த ஒரு கான்செப்டை வந்து ஒரு கிராமத்தில் இவங்க கடைப்பிடிக்கிறாங்க. இது ஓல்டஸ்ட் கிராமத்தில் ஒன்று இந்த நாட்டில். ஆனால் நிறைய இடத்துல இந்த உலகத்தில் அந்த அமைதி இல்லாமல் இருக்குது. கற்றுக்கணும், நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது. இங்கே பாருங்கள், நான் இதெல்லாம் கதையில் கேட்டிருக்கேன். என் அப்பாலாம் வந்து இந்த வீலை வச்சு வண்டி ஓட்டி விளையாடுவோம் அப்படின்னு சின்ன வயசில் சொன்னதெல்லாம் கேட்டிருக்கேன். இப்போ தான் லைவாக பார்க்குறேன். இன்னும் நான் விளையாடிருக்கேன். சீரியஸா? அப்படியா? நான் ஊரில் விளையாடிருக்கேன். அதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம். மக்களே, வயசாயிடுச்சு உனக்கு, அங்கிள் ஸ்டேட்டஸ்க்கு போய்கிட்டு இருக்கான். பார்த்து ஏதாவது பண்ணி விடுங்க. இங்கே வந்து செம்ம கான்செப்ட் என்ன தெரியுமாடா? இங்கே வந்து ஜிடிபியில் வந்து பார்க்கும்போது இந்த நாடு வந்து ரொம்ப கம்மியான ஒரு ரேங்கிங்கில் இருக்கும். யார்கிட்டையும் அந்தளவுக்கு பெரிய ஆடம்பரமான வாழ்க்கையெல்லாம் வாழலை. யாரும் வந்து நிறைய பணக்காரங்களாம் இங்கே இல்லை. ஆனால் எல்லார் முகத்துலேயும் ஒரு சிரிப்பு இருக்குது, எல்லார் முகத்துலேயும் ஒரு சந்தோஷம் இருக்குது. அண்ட் மற்றவங்களே நல்லா ட்ரீட் பண்ணுறாங்க. ஆமாம், ஹலோ ஹலோ இப்போ தான் சொன்னோம், கரெக்டாக பாயிண்ட் ப்ரூவ் பண்ணுறேன் பாருங்க.
இதே இந்த மாதிரியான ஒரு காட்சி உங்களுக்கு வேறு எந்த நாட்டிலையாவது கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. கோவில்லாம் பார்த்துட்டு அதுக்கு பக்கத்தில் இருந்த மனித கடவுள்கள் இருக்கும் முதியோர் இல்லத்துக்கு போனோம். தங்களோட குடும்பங்களுக்கும் சமுதாயத்துக்கும் அனைத்து சேவையும் பண்ணி முடிச்சுட்டு இப்போ இறைவனுக்கு சேவையாற்ற அவ்வளவு அழகாக பாடிட்டு இருந்தாங்க ஸ்ருதி சுத்தத்தோட. உடலுக்கும் மனதுக்கும் ஆரோக்கியம் தர மாதிரி வயதான காலத்திலையும் பாடல் பாடி ஆட்டம் ஆடி இறைவனுக்கு சேவை செய்து கவலைகள் மறந்து ஒற்றுமையா நிம்மதியா கூடி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அங்க இருந்த ஒவ்வொரு முகத்திலும் சுருக்கம் வேணா இருக்கலாம், ஆனா வாழ்க்கை நிறைவானது. இங்கே வேறு மறுபடியும் ஒருத்தன் வெளியில் தான் வீட்டில் நிற்கிறான், யாரும் வீட்டில் இருக்கிற மாதிரி இல்லை. ஹலோ இங்கே பார்த்தீங்களா, கூச்சப்படுறான். பசங்களாக இருந்தால் கூட வீட்டில் இருக்கணும் அப்படிலாம் இல்லாமல் வெளில நின்றுட்டு இருக்காங்க. எதுக்குன்னே தெரியல, நின்றுட்டு இருக்காங்க. லைக் அவங்க கையில் ஃபோன் கிடையாது, லேப்டாப் கிடையாது, ஸ்க்ரீன் கிடையாது, கலர் புக்கு கிடையாது, எந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட் வசதியும் கிடையாது. ஆனால் அது வந்து அவங்களுக்கு அது ஒரு பொருட்டாவே தெரியல. அதுதான் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இப்போல்லாம் ஒரு குழந்தைங்களுக்கு ஊட்டணும்னா கையில் டேப்லெட் இல்லாமல் ஊட்ட முடியல, ஒரு கலர் புக் இல்லாமல் ஒரு ஷாப்பிங் மால் போக முடியல. அப்படி இருக்கிறப்போ இங்கே வந்து எதுவுமே தேவைப்பட மாட்டேங்குது. நாங்கள் கால்நடையாக போயிட்டு இருந்தப்போ ஒரு செம்ம மேட்ரு கண்ணில் சிக்கிச்சுங்க. அதுதான் நேபாளிலேயே ஃபேமஸான சிங்கிங் போல் இல்லை மெடிடேஷன் போல்னு கூட சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் பார்க்க சாதாரண போல் மாதிரி தான் தெரியும், ஆனால் இதில் நிறைய சயின்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி அடங்கியிருக்கு. ஸோ இதுக்கு பேர் வந்து மெடிடேஷன் போல்னு சொல்லுவாங்க, சிங்கிங் போல்னு சொல்லுவாங்க. என்ன நிறைய பேரில் கேட்டிருக்கலாம். ஆனால் இதுக்கு வந்து மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மெடிடேஷன் பண்ணுறதுக்கும் சவுண்ட் ஹீலிங் பண்ணுறதுக்கு, சக்ரா கிளென்சிங்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு 7 சக்ரா இருக்குது உடம்புல. ஸோ அதை வந்து ஹீல் பண்ணால் நிறைய நல்லது நடக்கும் நம்ம உடம்புல. ஃபிசிக்கலி மெடிக்கலி கூட இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க இப்போலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு இதை நம்புகிறவங்களா இருந்தால் நீங்கள் இதை வந்து வாங்கலாம். நான் எதுக்கிட்ட இந்த கடைக்கார மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி அழைக்க வேண்டிய நீங்கள் அழைக்க வேண்டிய 9800. சரி பரவாயில்ல. ஆக்சுவலி இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் மெடிடேஷன் போலில் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து மெஷின் கட்டு, இன்னொன்று வந்து ஹேண்ட்மேடு. மெஷின் கட்டுக்கும் ஹேண்ட்மேடுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, மெஷினில் வந்து 2 மெட்டல் மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஹேண்ட்மேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெட்டலில் வந்து சேர்த்து அந்த ஒரு சவுண்டை கொண்டுட்டு வராங்க ஹேண்ட்லேயே. ஸோ இதில் என்ன ஒரு ஹிஸ்டாரிக்கல் பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன்னா, அந்த காலத்தில் கோயில்களில் மணியெல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மணி எல்லாமே வந்து 9 டைப் ஆஃப் மெட்டல், 7 டைப் ஆஃப் மெட்டலில் வச்சு உருவாக்குற அந்த ஒரு ஃப்ரீக்வன்சி கொண்டுட்டு வர ட்ரை பண்ணுவாங்க. அந்த கால சிற்பிகளால் அது முடிஞ்சது. இப்போ உள்ள சிற்பிகளால் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நம்ம கோயிலில் அடிக்கிற மணி கூட அந்த ஃப்ரீக்வன்சி எழுப்புறதுக்காக அந்த ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெட்டலை வச்சு செஞ்சது தான். ஸோ அது எதுக்காக அதை வச்சுருந்துருக்காங்கன்னா, அந்த காலத்தில் ஒரு கிராமத்துக்கே ஒரு மணி இருக்கும் தெரியுமா. அது எதுக்குன்னா, அதை அடிக்கும்போது இந்த கிராமத்துக்கே ஒரு நல்லது நடக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீலில் அந்த காலத்தில் இருந்துச்சு. அது காலப்போக்கில் அழிஞ்சு மெஷின் ஆகிடுச்சு எல்லாமே. இப்போ இது வந்து சிங்கிங் போலாக திருப்பி வந்திருக்கு நம்ம சமுதாயத்துக்கு. ஸோ இது வந்து நம்புகிறவங்களா இருந்தால் இதை நீங்கள் பயன்படுத்தலாம். யோகா பண்ணுறவங்க, சக்ராஸை நம்புகிறவங்க, இவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு எந்திரம். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு என்ன பண்ணணுன்னா, கையை பிடிச்சிக்க கூடாதான், இப்படி நேராக வச்சுக்கணுமா. இப்படி நேராக வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு இது இருக்கும், குச்சி இருக்கும். அதை வச்சு என்ன பண்ணணுன்னா, அவ்வளோதான். நீங்கள் கண்ணை மூடிட்டு அப்படியே மெடிடேட் பண்ணணும். உங்கள் கையில் வச்சுட்டு இதை வச்சுட்டு அவ்வளோதான். இதில் உள்ள ஃப்ரீக்வன்சி, அந்த சவுண்டோட ஃப்ரீக்வன்சி உங்கள் உள்ளத்தோட கனெக்ட் ஆச்சுன்னா அந்த போல் தான் வாங்கணுமா. ஒரு போலும் ஒரு ஃப்ரீக்வன்சி எழுப்புது, ஒரு சவுண்டு கொடுக்குது. எந்த ஃப்ரீக்வன்சியோட உங்களுக்கு மனசு வந்து இது தாண்டா அப்படின்னு தோணுதோ அந்த போல் தான் வாங்கணும். அதுதான் உங்கள் பாடிக்கு தேவைப்படுற ஒரு போல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன பிரமாதம், இதை விட பெசலைட் ஒன்று இருக்கு கூவுடா. பண்ணும்ப நீ வேற உலகத்தில் இருக்க மாதிரி இருக்குது தெரியுமா. லைக் உன்னோட சோல் உன் பாடி விட்டு லீவ் பண்ணுற மாதிரி இருக்குது. நான் அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. லைக் உன் பாடியை நான் ஃபீல் பண்ண முடியாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து நெப்பாலில் வந்து நிறைய பாட்ரி ஐட்டம்ஸ் செய்வாங்க. ஸோ அதுக்கு ஃபேமஸ். ஸோ அதுக்காக தான் போயிட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து அந்த பழைய வீல் இருக்குது, அந்த ஏன்ஷியன்ட் டைமில் பண்ணுற வீல். ஸோ அது இங்கே இப்போ ஆனால் வந்து எல்லாமே வந்து எலக்ட்ரிக்காக மாற்றிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. நிறைய இன்னும் எலக்ட்ரிக்கலாக மாறிடுச்சு. ஸோ அந்த பாட்ரி ஸ்கொயருக்கு தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். அவ்வளோ அழகாக நிறைய பாட்ரி எல்லாம் அவ்வளோ லவ்வோடு செஞ்சிட்டு இருந்தாங்க.
நம்ம என்ன கேட்டாலும் அதை ஆன் த ஸ்பாட் செஞ்சு தருவாங்க. பார்க்கவே அழகாக இருந்துச்சு. நாங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாமான்னு ஒரு சின்ன தாட் வந்துச்சு. கடையில் இருந்தவரே அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக, வாங்க ட்ரை பண்ணுங்க, எதுக்கு யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு பொறுமையாக சொல்லி கொடுத்தாரு. ஓ அவ்வளோதான். தீபம் ரெடி. இதை ஏத்துறதுக்கு பொண்ணு தான் இன்னும் ரெடி ஆகல. கரெக்டாக போட்டானே பாயிண்ட்டு. விளக்கேற்றும் பெண்கள் யாராவது இருந்தீங்கன்னா ப்ளீஸ் கான்டாக்ட். உலகத்தின் முதல் முறையாக ஹிஸ்டரி அமைச்சிருக்கோம். ஒரு களிமண்ணை செதுக்கி இருக்கு. கண்ணுக்கும் மனசுக்கும் தேவையானதெல்லாம் கொடுத்தியே, என்னை பற்றி யோசிச்சியான்னு வயிறு கோபமாக கேட்டுச்சா. சரி வா, நேபாளோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்டே தரேன்னு நாங்கள் ஒரு சின்ன வீட்டில் சமையல் பண்ணுற ட்ரெடிஷ்னல் கடைக்கு வந்தோம். அங்கே இருக்கிறோம். எதுக்காக இங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, இங்கே உள்ள லோக்கலான சாப்பாடு எப்படி இருக்குங்கிறத ஒருத்தங்க வந்து இங்கே வந்து ஹோம்மேடாக இவங்களே சமைச்சு கொடுக்குறாங்க. நம்ம ஊர் மெஸ்ஸு மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த ஒரு செட்டப், லோக்கலான ஒரு டைனிங் ஏரியா. வெளியில் என்ன இருக்குன்னு காட்டினா உங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ லோக்கல்னு நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. நாங்கள் வந்து 5 ஸ்டார் 7 ஸ்டார் ஹோட்டல்லையும் நாங்கள் போய் காஃபி குடிப்போம். நாங்கள் இந்த மாதிரியான லோக்கல் கடையிலையும் உட்காந்து தயிர் சாப்பிடுவோம். ஓகே, என்னென்ன ஐட்டம் வந்திருக்குன்னு எனக்கு சத்தியமாக தெரியும். ஓகே, ஸோ என்னென்னா, இங்கே வந்து நெவாரிங்கிறவங்க வந்து ஒரு பழங்குடியினரோட பேர். ஸோ அவங்களோட கல்ச்சரில் உள்ள சாப்பாடுகளை இங்கே நாங்கள் சாப்பிட்டு பார்க்க போகிறோம். சூப்லேருந்து ஆரம்பிப்போமா? இங்கே அந்த பேம்பு சின்ன பையன் இந்த இருக்கான், பேம்பு சின்ன பையன். ஓகே, எனக்கு இங்கேருந்து ஸ்மெல், ஒரு மருந்து ஸ்மெல் மாதிரி வருது, எலி மருந்து மாதிரி இருக்கு. மேபி மூங்கில் இப்படி தான் இருக்கும் போல, தெரியல. சூப்பு நல்லா இருக்கு. பேம்பு ஷூட்டு பிடிக்கல. நம்ம வந்து ஹாஸ்பிட்டலில் க்ளீன் பண்ணுறது, கரெக்ட். அதனால தான் சொன்னேன், லிக்விட் யூஸ் பண்ணுவாங்கல்ல, வாயில் போட்டு அந்த மாதிரி இருக்கு. அது சூப்பு நல்லா இருக்கு, வரப்பா இருக்கு. ஆனால் வந்து அந்த பேம்பு, நீனும் பேம்பு ஷூட்டு சாப்பிடு, நீ வந்து எடுத்தாலும் பரவாயில்ல, நான் சாப்பிட்டல. இப்போ வந்து ராஜாக்கள் சாப்பிட்ட தயிர் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? பாலாடை மாதிரி இருக்கு, ஆனால் தயிர் இவ்வளோ திக்கா, செம்ம திக்கான தயிர், அப்படியே அல்வா மாதிரி வருது. அப்போ நல்ல ஒரு லஸ்ஸியை தயிராக்குனீங்கன்னா எப்படி இருக்குமோ அதுதான் இந்த ஜூஜிதோ. நல்லா ஒன்று ஆர்டர் பண்ணலாம். ஆமாம், இது ஆளுக்கு ஒன்று வாங்கிக்கலாம். ஸோ இங்கே சுற்றி வச்சிருக்கிற ஐட்டத்தில் ஒன்று ஒன்றா எடுத்து அரிசியோட அவளோட சேர்த்து சாப்பிட சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் நான் பீன்ஸ்லேருந்து ஆரம்பிக்கிறேன். நல்லா தான் இருக்கு, அவ்வளோ வெறுசாக இருக்குன்னு நினச்சேன். பீன்ஸ் நல்லா இருக்கு. பிக்கல், வேர்க்கடலை நல்லா இருக்குடா, அவ்வளோ வேர்க்கடலையும். இப்போ வந்து பொட்டேட்டோஸ் ரியலி குட். இப்போ அடுத்து நம்ம மேட்ரு கோழி சிக்கன். ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, நறுக்குன்னு இருக்காப்புல. ஓகே, இப்போ வந்து நாங்கள் பருப்பு அடை சாப்பிட போகிறோம். இந்த பருப்பு அடையில் முட்டை போட்டிருக்கு. ஸோ முட்டை வச்சிருக்கிற ஒரு பருப்பு அடை கேக் மாதிரி இருக்குது. அது எப்படி நான் சொல்ல, சிங்கப்பூர் சீரீஸில் உங்களுக்கு தெரியும், பட் சிங்கப்பூரில் இருக்கிற ஒரு சாப்பாடு ஐட்டம் மாதிரி இருக்குது. அது எப்படி அவங்களுக்கு எப்படி பதிவாகும்? இந்த சட்னி சூப்பராக இருக்கு. இந்த சட்னியா என்னன்னு தெரியாது, ஆனால் நல்லா இருக்கு. அப்படியே கருப்பட்டி கொழுக்கட்டை, பால் கொழுக்கட்டை, இதுதான் மேட்டர் மாதிரிங்கிறது. இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு டிசர்ட் சாப்பிடணும் போல இருந்துச்சுன்னா இது சாப்பிடுங்க, சூப்பராக இருக்குது. அவ்வளோதான். ஓகே, ஸோ இன்றைக்கி நாள் வந்து இதோட முடியுது. எங்களோட சாப்பாடு அட்வென்ச்சர், ஹிஸ்டரி அட்வென்ச்சர் அண்டு எங்களோட நடவடிக்கைகள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்று உங்களுக்கே தெரியும். ஆனால் நீங்கள் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? அதுக்கு முன்னாடி இதான் வந்து கடைசி நாள் நம்ம நெபால் சீரீஸில். ஆமாம், அதை மறந்துட்டேன்டா நான். நாளைக்கு வேலைக்கு போகணுமா? வேலைக்கு போகணும். ஏதாச்சும் பார்த்து பண்ணுங்க ப்ளீஸ். ப்ளீஸ் ஹெல்ப் மீ.